மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. வணக்கம், இது செகண்ட் ப்ரோ தமிழ். எக்ஸிட் போல் இறுதி முடிவுகள் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த மாதிரி எக்ஸிட் போல்லையோ இல்லை சர்வே ரிசல்ட்ஸ்லையோ உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டிருந்தாலோ இல்லை சாம்பிள்ஸ் எடுத்திருந்தாலோ நீங்கள் பதில் சொன்னதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். 5 மாநிலங்கள்லையும் தேர்தல் முடிவடைஞ்ச பட்சத்தில் எக்ஸிட் போல் இந்த வெளியீடு நடந்திருக்கு. இந்த எக்ஸிட் போல்னால் என்ன, இது எந்த வகையில் செயல்படுது, யார் இதெல்லாம் எடுக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எல்லாருக்குள்ளேயுமே வரும். முதல் படியாக இந்த எக்ஸிட் போல் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறது ஒன்றும் கவர்மெண்ட் சார்ந்த ஆர்கனைசேஷனாக கிடையாது. எல்லாமே ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இந்த எக்ஸிட் போலை மொத்தமாக வெளியிடுவாங்க. இவங்க இந்த எக்ஸிட் போல் வெளியிடக்கூடிய, அதாவது இந்த 5 மாநில தேர்தல்லாம் முடிஞ்ச இந்த சமயத்தில் மட்டும்தான் வெளியிடுறாங்களா, இதை எடுத்திருக்காங்களா, அதாவது எலெக்ஷன் முடிஞ்சு தான் எல்லா ஊர்லேயும் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, அதனால தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அப்படின்னு போடுறாங்களே, ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சு கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இது எல்லாமே கடந்த 6 மாத காலமாக, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்து ஒரு 6 மாத காலத்தில் இந்த இடைப்பட்ட நாட்களில் இந்த அரசியல் களம் சூடு பிடிச்சதுக்கு அப்புறமா எடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் இந்த எக்ஸிட் போலில் எல்லாருமே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு டேட்டா. அதாவது இந்த 6 மாத காலமாக எல்லா நிறுவனங்களும் இதுக்கு முன்னாடியே நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் நடத்துக்கிற இந்த சமயத்திலேயே எல்லா சேனல்கள்லையும் கருத்து கணிப்போட அந்த பதிவுகள் இந்தந்த நிறுவனம் இதை சொல்லியிருக்காங்க, இந்தந்த நிறுவனங்கள் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க, இந்த கட்சிக்கு இப்படி சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பட்டியலை வெளியிடுவாங்க இல்லையா. அதோட ஒரு தொகுப்பை தான் எக்ஸிட் போல் அப்படின்ற பேரில் எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் தேர்தல் முடிச்சதுக்கப்புறமா இறுதியாக ஒரு தடவை மொத்தமாக வெளியிடுறதுக்கு பேர் தான் எக்ஸிட் போல். ஸோ இது ஒன்றும் கடைசி நேரத்தில், அதாவது தேர்தல் முடிச்சதுக்கப்புறமா எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் கிடையவே கிடையாது. முன்னாடி எடுத்துக்கக்கூடிய டேட்டாஸை தான் அதுக்கப்புறமா இவங்க ரிவீல் பண்ணுறது. குறிப்பாக பார்த்தா இப்போ தமிழகத்தில் இந்த 6 மாத காலமாக எலெக்ஷன் கேம்பெயின் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மொத்தமாக ஒரு டேட்டாஸ் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு சர்வே. இதை இந்த போலிங் பர்சன்டேஜோட எந்த ஊரில் எந்த அளவுக்கு போல் பர்சன்டேஜ் ஆயிருக்கு அப்படின்றதோட இந்த எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறமா கம்பேர் பண்ணி பார்த்து புது ஒரு சாம்பிளோட ஒரு டேட்டா கொடுப்பாங்க. இது பேர் தான் எக்ஸிட் போல். ஸோ இதில் நம்ம முன்னாடி எடுத்தது தான் எக்ஸிட் போல் அப்படின்ற பேரில் இறுதியாக ஒரு தடவை எல்லாருமே பப்ளிஷ் பண்ணுற ஒரு வழக்கம் இருக்கே தவிர, இது தேர்தலுக்கு பின்னாடி எடுத்த கருத்து கணிப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஸ்டார்டிங்லேயே நம்ம கேம்பெயின் டைம்லேயே நம்ம ஃபீட்லலாம் நம்ம நியூஸ் சேனல்ஸில் பார்த்த அதே சர்வேவை தான் கொஞ்சம் சாம்பிளிங் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு சில நம்பர்ஸ் வேரியபிள் பண்ணி இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் கடந்த தேர்தல்களெல்லாம் எப்படி செயல்பட்டுருக்கு அப்படின்னா, நிறைய தொண்டு நிறுவனங்கள், நிறைய தன்னார்வலர்கள் அவங்களோட நிறுவனம் சார்ந்து ஒரு சில பேர் ஒரு சில கட்சிக்கு இணக்கமாக எப்போவுமே எக்ஸிட் போல் போடுவாங்க. ஒரு சில பேர் நடுநிலையாக எப்போவுமே எக்ஸிட் போல் பண்ணுவாங்க. எந்த தரப்பு சைடு எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணியிருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஒரு சில தேர்தல்களில் எக்ஸிட் போலில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் அப்படியே சாத்தியமானதும் இருக்குது. இல்லை எக்ஸிட் போலில் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் நேர்மாறாக மொத்தமாக சரிஞ்சு போய் வேற ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் நடந்த ஒரு சில சம்பவங்களும் முக்கியமாக பார்க்க படுது. குறிப்பாக 2011 எலெக்ஷனில் பெரும்பான்மையான எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ண நிறுவனங்கள் எல்லாருமே டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும், திமுக மிகப்பெரிய பெரும்பான்மையிலே ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இறுதியாக ஜெயலலிதா அவர்கள் தான் அதிமுகவோட ஆட்சியை கொண்டு வந்தாங்க மிகப்பெரிய ஒரு மெஜாரிட்டியில். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸ் மொத்தமாக மாறின கதைகளும் இருக்குது. 2021 எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது கிட்டத்தட்ட முக்கியமான ஒரு சில தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் வெளியிட்ட அந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்போட அப்படியே லிட்டரலாக மேட்ச் ஆச்சு. ஒரு சில பேரோடது மிஸ் மேட்சும் ஆச்சு. ஸோ இந்த தடவை இந்த எக்ஸிட் போலில் யார் யார் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒரு சின்ன தொகுப்பை பார்க்கலாம். பீப்புள் பல்ஸ் இந்த நிறுவனம், அதுக்கப்புறமா என்டிடிவி நிறுவனம். ஸோ இவங்க 2 பேருமே கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எக்ஸிட் போலோட கருத்து கணிப்பு படி பார்க்குறப்ப திமுகவோட கூட்டணிக்கு 135 இருந்து 140 வரைக்கும் ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்கிற வரைக்கும் அவங்க அவங்க ஆட்சி கட்டில் ஏறுவாங்க அப்படின்ட்டு இவங்களோட எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவுக்கு ஒரு 65 இருந்து ஒரு 80 சீட்டு வரைக்கும் எடுப்போம் அப்படின்ட்டு இவங்க கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 18 இருந்து 24 சீட்டு வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் இந்த புதிய கட்சி எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மற்றவையில் ஒரு 6 சீட்டு வந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மற்றவை அப்படின்னு எல்லாருமே தங்களோட எக்ஸிட் போலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க குறிப்பிட்ட இப்போ 3வது கட்சி 4வது கட்சின்னு இந்த மற்ற சின்ன கட்சிகள்லாம் வந்து இருக்கும் இல்லையா? இப்போ நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளை நம்ம வந்து பார்த்துருப்போம். இவங்க சார்ந்த இவங்க ரொம்பவே வந்து இருக்கக்கூடிய அவங்களோட கட்சி ஆஃபீஸ் சைடு இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இவங்க எப்போவுமே சாம்பிள் வந்து எடுப்பாங்க. எல்லா கருத்துக்கள் இப்போ எடுக்கிறவங்க அதனால அதையும் இன்க்ளூட் பண்ணி வந்து போடுவாங்க. ஆனால் இந்த மற்றவை அப்படின்னு வந்து சேர்க்குறப்ப இது மொத்தமாக ஆளுங்கட்சிக்கும் இல்லை எதிர்கட்சிக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் வந்திருக்கு. ஸோ இந்த மற்றவைகள் அப்படின்ட்டு இவங்க எத்தனை சீட்ஸ் வந்து சொன்னாலும் அது எல்லாமே வந்து இல்லை நாம் தமிழருக்கோ இல்லை மற்ற கட்சிகளுக்கோ இல்லை வேற ஏதாவது சுயேட்சை கேண்டிடேட்டுக்கோ போகிறதா நீங்கள் வந்து நினைக்கலாம். அப்படிலாம் வந்து கிடையாது. இது ரெகுலராக ஒரு சில பேர் வந்து மாற்றி வந்து சொல்லிக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சாம்பிள்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் இந்த சீட்டோட கணிப்புகளுமே ரிசல்ட்டாக வந்து நம்ம வந்து பார்க்குறப்ப மொத்தமாகவே ஜெயிச்சிருக்கிறவங்களுக்கோ இல்லை எதிர்கட்சிக்கோ ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டே வந்து பார்க்கலாம். ஸோ என்டிடிவி அண்டு பீப்புள் பல்ஸ் இவங்களோட கருத்து கணிப்பு வந்து படி திமுக தான் கிட்டத்தட்ட 125லேருந்து 140 சீட்டு வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேட்ரிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அதே மாதிரி திமுக கூட்டணி தான் 122லேருந்து 130 வரைக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை சீட்டை வந்து வாங்கி இவங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதிமுக என்டிஏ கூட்டணி 87ல் இருந்து 90க்குள்ள ஒரு சீட்டை வந்து கேதர் பண்ணி எதிர்க்கட்சி ஆவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக இவங்க வந்து சொல்லியிருக்கக்கூடியது 12லேருந்து 18 சீட்டு வரைக்கும் டிவிகே வந்து எடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த மேட்ரிஸ் நிறுவனம் தங்களோட இந்த கருத்து கணிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இறுதியாக மற்றவைகளில் ஒரு 9 போக வாய்ப்பு இருக்குது. இது உள்ளவே ஷிஃப்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிபப்ளிக் நிறுவனம் மேரோ நிறுவனம் இந்த ரிபப்ளிக் நிறுவனம் வந்து பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸிட் போல் இவங்க வந்து வெளியிட்டது மொத்தமாகவே மிஸ்மேட்ச் ஆன கதைகளும் வந்து இருக்குது. அதே மாதிரி 2016 தேர்தலில் இவங்க வெளியிட்ட அந்த ஒரு கருத்து கணிப்பு அதிமுக தான் வரும்னு சொன்னாங்க. அது அப்படியே வந்து நடந்த ஒரு சில சம்பவங்களும் வந்திருக்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் 125லேருந்து 145 சீட்டு வரைக்கும் திமுகவோட கூட்டணி வந்து வென்று அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்ட்டு இவங்களோட கருத்து கணிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க ரிபப்ளிக் அண்டு மேரோ வந்து சார்பாக. அதுக்கப்புறமா அதிமுக வந்து பொறுத்த வரைக்கும் 87லேருந்து 95 வரைக்கும் அவங்க சீட்டை வந்து கேதர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 12 சீட்டு வரைக்கும் இவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு இந்த ரிபப்ளிக் நிறுவனங்கள் சார்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. மற்றவைகளில் ஒரு 9 போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இது நடுவுலையும் வந்து இவங்க இந்த மற்ற கட்சிகளுக்குள்ள இந்த 3 கட்சிகளுக்குள்ள ஸ்ப்ளிட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் வெளியிட்டிருக்காங்க. சாணக்யா என்டர்பிரைசஸ் ஆக்சுவலாக அந்த சாணக்யா யார் வந்து கண்டக்ட் பண்ணுவா அப்படின்னு வந்து பார்த்தா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தான். அவங்களோட அந்த டீம் வந்து சார்பாக இந்த எலெக்ஷன்ஸ் ஆப்ரேஷன் சர்வீஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. 2021 தேர்தலில் தான் இவர் ஃபஸ்ட்டே வந்து கண்டக்ட் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அதை படி வந்து பார்க்குறப்ப இவர் லாஸ்ட் தேர்தல்லே வந்து திமுக தான் பெருவாரியாக வந்து ப்ரூவ் பண்ணி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது ஏற்ற மாதிரி வந்து நடந்தது. பட் இருந்தாலும் எதிர்கட்சியான அதிமுகவுக்கு ஏகப்பட்ட சீட்டுகள் கிடைக்கணும்னு வந்து சொன்னார். பட் இவங்க மென்ஷன் பண்ணதை விட ரொம்பவே ரிடியூஸாக தான் அதிமுக கடந்த தேர்தலில் வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தடவை மிகப்பெரிய பெரும்பான்மை அளவில் திமுக வந்து ஆட்சியை பிடிக்க அப்படின்ட்டு இந்த சாணக்யா என்டர்பிரைசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 145ல் இருந்து 165 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை சீட்டு எல்லாமே வந்து திமுகவுக்கு வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்க்குறப்ப 60லேருந்து ஒரு 80 சீட்டு வரைக்கும் அதிமுகவுக்கு போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3வது கட்சியாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வரும். இவங்க வந்து ஒரு 12லேருந்து ஒரு 18 வரைக்கும் சீட்டுகள்லாம் வந்து கேதர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க மற்றவைன்னு கூட மென்ஷன் பண்ணல. நாம் தமிழர் வந்து ஒரு 6 சீட்டு வந்து ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நாம் தமிழர் சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு டைரெக்டாகவே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்னா அது சாணக்யா என்டர்பிரைசஸாக தான் வந்திருக்கு. அதை நம்ம பார்க்க வந்து முடியுது. அஸ் யூஷுவல் இவருங்க 2021 சொன்னது மோஸ்ட்லி திமுக ஆட்சி அமைச்ச மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த நம்பர் வேரியபிள் ஏதாவது டிஃபர் ஆகுதா அப்படின்றத பொறுத்திருந்து வந்து பார்க்கணும். CNN நியூஸ் ஸோ இவங்க இதுக்கு முன்னாடியே பல வருடங்களாக வந்து எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான். முன்னுக்கு பின் முரணாகவும் வந்து அமைஞ்சிருக்கு. இவங்க சொல்லிக்கக்கூடிய ரிசல்ட்டில் வந்து இருந்த ஒரிஜினல் ரிசல்ட் ஒரு சிலது ஆப்டர் பார்ட்டாகவும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் இவங்க வந்து சொல்லிக்கிறது
திமுகவோட கூட்டணி வந்து எதிர்க்கட்சியாக தான் வந்து ஆகும் அப்படின்ட்டு இந்த CNN நியூஸோட நிறுவனம் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சுமார் 104ல் இருந்து ஒரு 110க்குள்ள தான் திமுக கூட்டணியால் சீட்டுகளை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிமுக என்டிஏ கூட்டணி தான் 125ல இருந்து 135 வரைக்கும் ரொம்பவே பெரும்பான்மையை வந்து ப்ரூவ் பண்ணி ஆட்சி கட்டில் அமரும் அப்படின்ட்டு CNN நியூஸ் சார்பாக எடுத்துக்கக்கூடிய எக்ஸிட் போலில் கருத்து கணிப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் மொத்தமாக ஒரு 7லேருந்து ஒரு 8 சீட்டு வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்ட்டு CNN நியூஸ் வந்து தங்களோட கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றவைகளில் 0, மற்ற யாருக்குமே எதுவுமே வந்து போகாத, இருக்கிற எல்லா சீட்ஸுமே இந்த கட்சிகளே வந்து கேதர் பண்ணிக்கும் அப்படின்றத CNN நியூஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ CNN நியூஸ் அதிமுக என்டிஏ கூட்டணி தான் வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ட்டு தங்களோட கருத்து கணிப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஜேவிசி போல் டைம்ஸ் நவ். ஸோ டைம்ஸ் நவ் சேனல் ஒரு இன்டர்நேஷ்னல் சேனல். ஸோ அவங்க சார்பாக எடுத்துருக்கக்கூடிய இந்த ஜேவிசி போல் படி என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்க ரொம்பவே கம்மியாக தான் திமுக கூட்டணியை வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுமார் 85லேருந்து ஒரு 90 சீட்டுகளுக்குள்ளே தான் வந்து திமுக ஜெயிக்கும் அப்படின்ட்டு இந்த டைம்ஸ் நவ் சார்பாக எடுத்துருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 135லேருந்து 150 வரைக்கும் மிகப்பெரிய பெரும்பான்மையின் பவரில் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி கட்டில் வந்து அமரும் அப்படின்ட்டு டைம்ஸ் நவ் தங்களோட இந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் மொத்தமாக 4 சீட்டு வந்து ஜெயிக்கும் அப்படின்ட்டு இவங்க வந்து தங்களோட கருத்து கணிப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றவைகள் வகையில் 0ல் தான் வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடைசியாக நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த CNN நியூஸ், அதுக்கப்புறமா டைம்ஸ் நவ், இவங்க 2 நிறுவனங்கள் மட்டும்தான் டைரெக்டாக அதிமுக என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி கட்டில் அமரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி தங்களோட எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் வந்து வெளியிட்டிருக்காங்க. பீப்புள்ஸ் இன்சைட்டோட கருத்து கணிப்பு. இந்த பீப்புள்ஸ் இன்சைட்டோட கருத்து கணிப்பு 2021 கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட்டோட ஒரிஜினல் ரிசல்ட்டோட மேட்சாகவே வந்து வந்திருக்கு. ஸோ அவங்க இப்போ திமுக கூட்டணி தான் ஆட்சி கட்டில் வந்து அமரும், 130லேருந்து 140 வரைக்கும் சீட்டு ஜெயிச்சு திமுக தான் வந்து திரும்ப ஆட்சியில் வரும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எதிர்க்கட்சியாக அதிமுக ஒரு 60லேருந்து 70 சீட்டுகள் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சுமார் ஒரு 40 சீட்டுகள் வந்து ஜெயிக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு இந்த பீப்புள்ஸ் இன்சைட்டோட டேட்டாஸை வச்சு தான் வந்து விவாதிக்கிறத பார்க்க வந்து முடிஞ்சுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்பவே நம்பகத்தன்மையை எடுக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்புகளை இந்த பீப்புள்ஸ் இன்சைட்டும் வந்து மக்களால் நம்பகத்தன்மையை பார்க்க வந்து படுறது ஒரு முக்கிய காரணமாக வந்து இருக்குது. ஸோ இறுதியாக இந்தியா டுடே சார்பாக ஆக்சிஸ் மை இந்தியா வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மெகா சர்வேல தமிழக வெற்றி கழகம் தான் மிகப்பெரிய அளவில் ஸ்வீப் பண்ணி ஆட்சி கட்டிலேயே அமரும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சுமார் 120லேருந்து 140 வரைக்கும் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஃபுல் ஸ்வீப்பில் வந்து தமிழகத்தில் வரக்கூடிய இந்த தேர்தலில் வந்து வெல்வாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை இவங்க போல்டாக வந்து முன் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்லையே இவங்க எடுத்திருக்கக்கூடிய, அதாவது இந்த ஆக்சிஸ் மை இந்தியா எடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து கணிப்பிலையும், இந்தியா டுடே சார்பாக இவங்க எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலையும், சவுத் மேட்டர்ஸ் அப்படின்ட்டு எடுத்திருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட கருத்து கணிப்பிலையும் தான் தமிழக வெற்றி கழகம் மெஜாரிட்டியில் வந்து ப்ரூவ் பண்ணி ஆட்சி கட்டில் அமருவாங்க அப்படின்ட்டு இந்த 2 நிறுவனங்கள் மட்டும்தான் மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியாவோட தான் நம்ம கணக்கில் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா 2021 தேர்தலாக வந்து இருக்கட்டும், ஏன் 2016, 2011 தேர்தலாக வந்து இருக்கட்டும், கடந்த 3-4 தேர்தலாக, ஏன் கடைசியாக வந்து 2024 லோக்சபா தேர்தல், இந்த எல்லா தேர்தலையும் ஆக்சிஸ் மை இந்தியா சொல்லியிருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் அப்படியே கான்க்ரீட்டாக வந்து நடந்திருக்கு. 2021 எக்ஸாம்பிளாக வந்து பார்க்குறப்ப ஆக்சிஸ் மை இந்தியா டிஎம்கே கூட்டணி தான் பெருவாரியாக ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எந்த ஒரு சீட் நம்பரில் வந்து சொன்னாங்களோ, ப்ரிடிக்ட் வந்து பண்ணாங்களோ, அந்த கருத்து கணிப்பின் படியே தான் ஆக்சிஸ் மை இந்தியா சொன்ன அதே டேட்டாஸ் படியே தான் திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வந்து ஜெயிச்சாங்க. ஏன் இப்போ கடந்த 2024 லோக்சபா எலெக்ஷனில் கூட இவங்க சொல்லியிருக்கக்கூடிய டேட்டாஸ் தான் அக்யூரேட்டாக வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பார்க்குறப்ப ஆக்சிஸ் மை இந்தியா இந்த இந்தியா டுடேவோட சர்வேல தமிழக வெற்றி கழகம் சுமார் 125லேருந்து 140 வரைக்கும் சீட் மிகப்பெரிய அளவில் கேதர் பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக திமுக எதிர்க்கட்சியாகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 90 சீட்டிலிருந்து 110 சீட்டுக்குள்ளே தான் டிஎம்கேவால் என்ன புஷ் பண்ணாலும் கேப்சர் பண்ண முடியும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சிஸ் மை இந்தியா டுடே
ரிப்போர்ட்டில் 3வது கட்சியாக அதிமுக போகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிமுகவுக்கு மொத்தமே 40லேருந்து 50க்குள்ளே தான் அவங்களால சீட் வந்து கேதர் பண்ண முடியும் அப்படின்றத இவங்களோட கருத்து கணிப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் மை இந்தியா டுடே சார்பாக எடுத்துருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலையும் சவுத் மேட்டர்ஸ் எடுத்துருக்கக்கூடிய கருத்து கணிப்பிலையும் மட்டும்தான் டிவிகே தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவில் ஃபுல் ஸ்விங்கில் வந்து மெஜாரிட்டியோட வின் பண்ணுவாங்க அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இந்த டேட்டாஸ் வந்து சொல்லியிருக்கிற பட்சத்தில் கடந்த தேர்தலில் 2021 தேர்தலில் இதே நிறுவனங்கள்லாம் என்னென்ன டேட்டாஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்கிற வந்து மாதிரி இந்தியா டுடே ஆக்சிஸ் நிறுவனம் எடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு தான் ஆல்மோஸ்ட் 2021 சட்டமன்ற தேர்தலோட ஒரிஜினல் ரிசல்ட்ஸோட அப்படியே ஒத்து வந்திருக்கு. நம்பர்ஸ் முதற்கொண்டு எந்த நம்பரில் இந்தியா டுடே ஆக்சிஸ் வந்து டிஎம்கே மிகப்பெரிய மெஜாரிட்டியில் ஜெயிப்பாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அது அப்படியே வந்து நடந்த ஒரிஜினல் ரிசல்ட்டோட சிங்க் ஆச்சு. ஸோ சி ஓட்டர் இவங்கெல்லாம் வந்து இதை தவிர சி ஓட்டர் டைம்ஸ் நோ கேட்டகரி இப்போ நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் இல்லையா, இவங்க எல்லாமே வழக்கம் போல் போன தடவையும் அதிமுக என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும்னாங்க. பட் அது வந்து நடக்கலை. அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு டைம்ஸ் நோ சார்பாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்பைக் நியூஸ் ஸோ இவங்களும் வந்து இந்த தடவை அவங்க சர்வே எடுக்கலை, போன தடவை அவங்க வந்து எடுத்தப்ப அதிமுக தான் வந்து ஜெயிக்கும்னு சொன்னாங்க. தந்தி டிவி எடுத்த போல்லையும் அதிமுக தான் ஜெயிக்கணும்னு வந்து சொன்னாங்க. பட் எதுவுமே வந்து நடக்கலை. போன தடவை ஆக்சுவலாக ரிலேயபிளாக வந்து சொன்னதுன்னு வந்து பார்த்தா சாணக்கியாவும் ஏபிபி நியூஸும் இந்தியா டுடே ஆக்சிஸோட கருத்து கணிப்பு தான். இவங்க 3 பேர் சொன்ன கருத்து கணிப்புகள் மட்டும்தான் ரொம்பவே அக்யூரேட்டாக 2021 வந்து நடந்தது. இதுலேயும் முதன்மையாக வந்து இருக்கிறது இந்தியா டுடே கண்டக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆக்சிஸோட சர்வே தான். ஏன்னா இதுதான் 2021 எலெக்ஷனில் திமுக எந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கி, எந்த பெர்சன்டேஜ் அளவுக்கு வாக்குகள் வாங்கி, எவ்வளவு சீட்டு வாக்குகள் வாங்கி ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு வந்து சொன்னாங்களோ அதே மாதிரி தான் திமுக 2021 தேர்தலையும் வந்து ஜெயிச்சாங்க. இப்போது இவங்க தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சியில் வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம பொறுத்து தான் வந்து பார்க்கணும். இவங்க எல்லாருமே வந்து தவிர்த்து ஒருத்தவங்களோட ஒரு ரிப்போர்ட்டு தான், ஒரு எக்ஸிட் போல் ரிப்போர்ட்டு தான் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருக்குது. பட் இதை யாருமே சோஷியல் மீடியாலேயோ ஏன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்லையோ பெருசாக வந்து கொடுக்கல. ஆக்சுவலாக இவங்களும் இந்தியா டுடேவோட சர்வே வந்து மாதிரி இதுக்கு முன்னாடி எடுத்திருக்கக்கூடிய பல சர்வேக்களில் உண்மைக்கு ஒத்துப்போய் வந்து தங்களோட எக்ஸிட் போல வந்து வெளியிட்டவங்க தான். காமக்கையா அனாலிட்டிக்ஸ் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் டிஎம்கே, ஏடிஎம்கே, அதுக்கப்புறமா டிவிகே இவங்க 3 பேரோட இந்த ஒரு வாரில் டிவிகே வர்சஸ் டிஎம்கேவோட வார் நெக் டு நெக்காக வந்து தொங்கு சட்டசபை ஹங் அசம்பிளி வந்து ஏற்படும், இதுதான் எங்களோட ரிப்போர்ட் அப்படின்ட்டு இந்த காமக்கையா அனாலிட்டிக்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. பட் இந்த தொங்கு சட்டசபையாக வந்து ஏற்படும் அப்படின்னு சொன்னது இருக்கிற மொத்த கம்பெனிகளே இவங்க ஒருத்தவங்க தான். பட் இதை பற்றி யாருமே வெளியே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட இப்போ வரைக்கும் பேசாமல் தான் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கம்பேரிஷன் இப்போ வந்து பார்த்தோம். 2021 எக்ஸிட் போலில் எப்படி வந்து இருந்தது, அங்கே யாரெல்லாம் வந்து சொன்னது நடந்தது, யாரெல்லாம் சொன்னது வந்து நடக்கலை அப்படின்றத சேமாக தான் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. 2021 அதிமுக சார்பாக சொன்னவங்க இப்போவுமே அதிமுக சார்பாக தான் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதில் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக சேஞ்ச் ஆகி சொல்லியிருக்கிற ஒரே நிறுவனம்னா அது இந்தியா டுடே ஆக்சிஸோட நிறுவனம் தான். ஏன்னா அவங்க போன தடவை டிஎம்கே ஜெயிக்கும்னாங்க, கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அதே பர்சன்டேஜ் சீட்ஸில் வந்து ஜெயிச்சாங்க. பட் இந்த தடவை அவங்க ஒருத்தவங்க தான் டிஎம்கே வந்து 2வது இடத்துக்கு வந்து போகும், டிவிகே வந்து ஆட்சி கட்டில் அமரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை இனி வரப்போகிற அந்த ரிசல்ட்டோட எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் வந்து பார்க்கணும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு